ஹலோ ஒன் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? மொபிலைஸ். மொபிலைஸ் அப்படிங்கிறதுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணுறது, அணி திரட்டுதல், அசெம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் ரெடி ஃபார் ஆக்ஷன். சரிங்களா? ஒரு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாடி தயார் நிலைப்படுத்துதல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தயார் நிலையில் இருக்கிறது தான் வந்து ஒரு செயலை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதையுமே வந்து நம்ம மொபிலைஸ்ன்னு சொல்லுவோம். மேக் ரெடி ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தேர்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர்த்துதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நகர்த்துதல் இன் த சென்ஸ், இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது அப்படின்னா இதை இங்கேருந்து இங்கே வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது. சரிங்களா? காஸ் டு மூவ், அதாவது நகர்த்துதலுக்கான ஒரு காரணியாக இருக்கிறது. மூவ்மெண்ட் அங்கே நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு காரணியாக இருக்கிறதையுமே வந்து மொபிலைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வேர்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மொபைல் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே அசம்பிளாக இருக்கும் இல்லையா? ஒன்று ஒன்று திரண்டு இருக்கும். ஸோ அந்த க்ளூவோட இந்த மீனிங்கை மேட்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் மீனிங் என்ன சொல்லியிருந்தோம்? தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதையுமே மொபிலைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயார் நிலையில் சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த க்ளூவோட. தேர்ட் மீனிங் என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. ஸோ மொபைலுமே நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கேரி பண்ணுவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 3 மீனிங் இருக்குங்க. அசெம்பிள்ங்கிறது டேட்டாவை நம்ம மொபைலில் அசெம்பிள் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி மேக் ரெடி ஃபார் ஆக்ஷன், அந்த மொபைலை யூஸ் பண்ணணும்னா நம்ம சார்ஜ் போட்டு வச்சுருக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னா மொபைலுமே மூவ் ஆகும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ரீகேப் செஷனில் என்ன வேர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பூக். ஸ்பூக் அப்படிங்கிறது என்னென்ன வேர்ட் பார்த்துருந்தோம், என்னென்ன மீனிங் நம்ம பார்த்துருந்தோம்? கோஸ்ட், ஸ்பை அல்லது இன்டெலிஜென்ட் ஏஜென்சி, அதே மாதிரி ஸ்கேர், பயப்படுறது, ஃப்ரைட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுக்கு என்ன க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? ஸ்பூக்கை ஸ்பூன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்பூன் வந்து கோஸ்ட் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டெலிஜென்ட் ஏஜென்சிலேயோ ஒரு ஸ்பை ஏஜென்சிலேயோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகி ஃப்ரைட்டன் ஆகிடுவாங்க, ரொம்ப பயப்பட்டுருவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.